இது என்ன இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஆலிவ்ஸ். இந்த விதமா இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பயங்கர டேஸ்ட். ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்களா? செம்மையா இருக்குண்ணா. ஒரு ஆம்லேட்டு ஊபர் மாதிரியா டாக்ஸி சூப்பராக இருக்கும். கட்டிபுள்ளியாக இருக்குது. பட் எனக்கு எல்லாம் வரும்போது பங்களாதேஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பண்ணி இல்லைன்னா நமக்கு விலை குறைச்சே கிடைக்காது கேட்டிங்களா? அவர் பாம்பாட்டி, இவர் குரங்காட்டி. நடத்த பிரச்சனை அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன். மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், another டே இன் மொராக்கோ கேட்டிங்களா? மரக்கேஷில் தான் இப்போவுமே நின்றுட்டுருக்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா மொதல் நாள் சோக நாளாக இருந்துச்சு, ரெண்டாவது நாள் ஒரே அதிர்ச்சியாக இருந்துச்சு. அந்த அக்காலால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினச்சேன். இதே பல காரியங்கள் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சில்லாக்ஸின் பண்ணலான்னு பசங்க எல்லாம் வந்து நாங்கள் எங்கேயும் வெளியே வரமாட்டோன்ட்டானுங்க. நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோன்ட்டானுங்க. ஓகே நீங்கள் வீட்டில் இருங்கடா, நாங்கள் வந்து இந்த நாளை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. இன்றைக்கி எங்கே புக் பண்ணியிருக்குது? நான் வந்து அக்காவுக்காக ஸ்பா. அக்காவுக்காக ஸ்பெஷல் ஸ்பா. அது சாதாரண ஸ்பா இல்லை, மொராக்கோவே வந்து ஃபேமஸ் ஃபார் மொராக்கன் ஹமாம். ஆமாம். தோலை எல்லாம் வந்து ஸ்கின் எல்லாம் எடுத்துருவாங்களோ, உரிச்சு எடுத்து எல்லாம் பாலிஷ் போட்டு வாட்டர்லேயே வந்து அவங்க பண்ணுவாங்க. மசாஜ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு தான் போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு போகிறோம். அதனால் முடிஞ்சு வரும்போது பாருங்கள் அக்கா வந்து வேற லெவலில் இருக்க போகிறேன் கேட்டிங்களா? இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போயிட்டு எடுத்து இப்போ ஒரு புது நாட்டுக்கு வந்தால் கேட்டிங்கன்னா வயிறு அப்படி எப்படி ஆகும். அதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே ஏர்பெயினில் இந்த மாதிரி ஃப்ளாட்டுகள் இந்த மாதிரி எடுக்கிறது. சின்னவனுக்கு லேசாக வயிறு வலிக்குன்னா ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டில் நம்ம ப்ரெட்டுகளை போட்டுக்கிட்டு ஒரு கஞ்சியை வச்சு குடிச்சிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இது அப்படி தானே. ஆமாம். அது இது எப்படின்னா இந்த ஹமாம் புக்கிங் நீங்கள் வந்து டிரைவர் நமக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து போயிட்டு வந்து பிக்கப் பண்ணி திருப்பி வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அங்கே வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு விலாவரையே சொல்கிறேன். உள்ளே வந்து நமக்கு வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கப்பலாக போனால் எடுக்கலாம். இது கப்பலுக்காக புக் பண்ணியிருக்கேன். ஓகே. தெரியல, பார்ப்போம். எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். ப்ரைவேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாது தான். ஆனால் வர வழியில் எனக்கு கொஞ்சம் துணி வாங்கணும், ட்ரெஸ்ஸு. ஓகே. கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு கம்மியாக இருக்குது மக்களே. அதனால் இங்கே இருங்க. இது பட்டர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க வரன் யாருன்னு பார்க்கலாமா? இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 29. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க BHMS முடிச்சுட்டு சப்போர்ட் ஒர்க்கராக யூகேயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றியான முழு தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை இவங்க டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM2026051645 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். டாக்ஸியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கும் பல பிக்கப்போ. ஆமாம், பல இது அதுதான் கான்செப்ட். ஹலோ. விஐபி ட்ரீட்மெண்ட் தான். ஆனால் எப்போவுமே இந்த ஸ்பா மசாஜ் போகும்போது நம்ம ஒரு ½ hour முன்னாடி போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணணும். ஹாலிடே டைம் யாருங்க இப்போ ஸ்பாக்குள்ளே போகிறோம். ஓ மை குட்னஸ், இதான் ஸ்பா. பேர் என்னது? பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. காட், சூப்பராக இருக்குதுல்ல. தேங்க்யூ. நைஸ். இதான் ஸ்பா ஹமாம் கொடுக்கக்கூடிய ஹமாமுக்குனே உள்ள பிளேஸ். ஓகே. ஹைலி ரேட்டட்னா இது? ஆமாம், ஹைலி ரேட்டட்னு போட்டிருந்து.
தேங்க்யூ. ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் கேட்டிங்களா. 2 பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இந்த பேக்கில் வந்து ட்ரெஸ்லாம் போட்டணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஹமாம். ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வந்து ஹமாம். ஓகே, சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணலாம், வீடியோ எடுக்க முடியாது. காடிக்கே சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹமாமுக்கு ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகியாச்சு கேட்டிங்களா. இருக்கா. சரி போவோம். சரி ஓகே போவோம். ஸோ எல்லாம் முடிஞ்சது பாருங்கள். அக்கா இப்போ குஷ்பு மாதிரி இருக்கிறான்னு பாருங்கள். பழபழன்னு ஆயிடுச்சா மூஞ்சியெல்லாம். நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்குல்ல. நல்ல ரொம்ப சூப்பராக இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஹமாம் வந்து பெஸ்ட்டு. நல்ல இது பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க. இப்போ டீ குடிச்சிட்டு எல்லாம் யூகே மக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல். அதனால் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. முதல்ல வந்து அப்படி கொஞ்சம் சோப் போட்டு விட்றாங்க மேல் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை எப்படி குளிக்க வைப்பாங்க, எல்லாம் போட்டு மசாஜ் எல்லாம் பண்ணி அதே மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. அண்டாச்சுலாம் சின்ன குழந்தையாயிட்டேன். இனி வரும்போது தவழ்ந்தே தான் வந்தேன். இங்கே பாருங்க மக்களே, என் கையெல்லாம் பாருங்க நல்ல கலர் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது மேக்கப்பே போடாமல் இந்த கலர். இந்த ரோடை பாருங்களேன், எக்ஸாக்ட் ஒரு சென்னை போல தான் இருக்கு. ஆமாம், நல்ல வெயில். நீங்கள் வந்து எனக்கு ஊருக்கு போக முடியல எனக்கு, ஆனால் ஊர் மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் செலவு கம்மியாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கணும், அச்சுப்பூச்சி இல்லாமல் போகணும்னு நினச்சிக்கணும் இங்கே வரலாம் கேட்டிங்களா. நான் டர்க்கிலையும் இப்படி தான் சொன்னேன், அதே மாதிரி இதுவும் தான். இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது டர்க்கியை விட எனக்கு. பாருங்க இது வந்து வெளியில் உட்காந்து நல்ல ஜூஸு ஸ்மூத்தி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கூட நல்லா இருக்குது. நல்ல வைப். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏரியா. யா தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டெம்பரேச்சர் வெதர் என்னன்னு கேட்டிங்கன்னா 38 டிகிரி கேட்டிங்களா. இங்கே வந்துட்டு நான் வந்துட்டா இருப்பார் ஐயா. இப்போ யூகேலன்னா வெளியில் தலை காணிக்க முடியாது கேட்டிங்களா. ஆனால் கொஞ்சம் சுகமாக இருக்குது இந்த வெயில். நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்குது. அதனதன் சுவை பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சியர்ஸ். ஓ செம்மையாக இருக்கா. புது ஆள் போல் ஆகிட்டேன். புது ஆள் மாதிரி ஆகிட்டேன்ல. புது நாட்டுக்கு வந்தா நல்லா இருக்கு. ரொம்ப we are enjoying this trip. புது நாட்டுக்கு வந்தால் புது ஆள் மாதிரி ஆகிக்கணும். ஏன்னா எனக்கு இங்கே பிடிச்சதே இங்குள்ள பெண்கள் தான். ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. ரொம்ப ஒரு ஒரு அரபு கண்ட்ரி. இது வந்து ஒரு அரபு கண்ட்ரி மாதிரி தான். நீங்கள் அரபிக் தானே மெயின் லாங்குவேஜ். அதில் வந்து பெண்கள் வந்து இவ்வளோ சுதந்திரமாக இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா வந்து சூப்பர். இந்த மன்னர் வந்து எப்படி நல்லா வச்சுருக்காங்க, நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க, நாலேஜபிளாக இருக்காங்க. ஆமாம், தெளிவாக இருக்கிறாங்க. என்னென்னாலும் தெளிவாக அடிச்சு ஒரு நல்லா இருக்கிறாங்க. ஆமாம். ஓகே, நாங்கள் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா காசு மாற்றணும் கொஞ்சம் கையில் இருக்கக்கூடிய. எனக்கு எல்லா கடையிலையும் முக்கால் கடையில் காசு கேட்குறாங்க கேட்டிங்களா. அதனால் அவர் சொன்னார் எங்கன்னு. ஸோ அதனால் மாற்றிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் காகிதப்போ நிறைய நாளைக்கு பிறகு நான் பார்க்குறேன் அங்கே. ஆமாம், நான் அதே தான் சொல்ல வந்தேன். சின்ன அப்பா பார்த்தது எவ்வளோ நாள் ஆச்சுப்பா. சூப்பராக இருக்குது. இது இந்த வெதருக்கு இங்கே தான் இதெல்லாம் வரும் போல. இங்கே வருங்க, நம்ம ஊரில் இட்லி தோசை மாதிரி காலையில் இந்த மாதிரி பன்னு செஞ்சு வச்சுருவாங்க கேட்டிங்களா. சூடாக இருக்குது, சூடாகவே இருக்கா, வாமா இருக்கா. நல்லா இந்த கடை சில கடையில் வாமா இல்லை, இந்த கடையில் கொஞ்சம் வாமா இருக்குது. ஆமாம், இதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றாங்க. இது தேனில் முக்கி எண்ணெயில் முக்கி எப்படி சாப்பிட்டுக்குவாங்க கேட்டிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா காசு மாற்றியாச்சு. இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது கேட்டிங்களா. இந்த ஏரியா வந்து எங்கள் வீட்டுக்கு 2 நிமிஷத்துக்கு கூட வர இடக்காண்டா. அதுக்கு அங்கங்கே சுற்றி இப்போ வந்து. ஆனால் நார்மலாக மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல பாஸ்போர்ட் இல்லைனா ஃபோட்டோ காப்பி ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஃபோட்டோ ஐடி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இங்கே ஒன்றுமே கேட்கல. வாங்க அடி கொடுத்தாங்க. இதெல்லாம் பாருங்க, பக்கத்துல எல்லாம் டீ கடை, சாப்பாட்டு கடை எல்லாம் நம்ம இது பண்ணி நல்லா இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் இங்கே சாப்பிட வரலாம்னு நினைக்கிறேன். சூடாக சாப்பிட்றாங்க. சுட வந்து காலையிலே எழுப்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து கீழே இறங்கி வந்ததுமே இந்த இது இருக்குது. நாங்கள் 3ஆவது மாடியில் இருக்கிறோம். கீழே இறங்கி வந்ததுமே வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம இங்கிலாந்துலலாம் ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட்னு இருக்கும்ல, அது மாதிரி காலையிலேருந்து ராத்திரி 9 மணி வரை பிரேக்ஃபாஸ்ட் தான் அங்கே சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து ஹாட் டே. இன்றைக்கி 40 டிகிரி வரப்போகுது. ஓகே, இன்னும் 2 மணிக்கு வரல. சாயங்காலம் நாங்கள் இன்றைக்கி இந்த இதுக்கெல்லாம் போவோம், மெயின் சிட்டிக்குள்ளே போய் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரோம். பட் எப்படி போக முடியும்னு தெரில, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 40 டிகிரி இன்னைக்கு வரப்போகுது. ஸோ பார்த்தேன்னு சொன்னால் இங்கே அப்படி போக போகையாக அப்படி வந்துகிட்டு இருக்குல்ல, அது மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறாங்க வாட்டர்.
இது நல்ல ஒரு சிஸ்டம் இல்லை, க்யூட்டாக இருக்குது பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன எங்களுக்கே தெரியல, எல்லாமே அவங்க லாங்குவேஜில் இருக்குது கேட்டிங்களா. அதனால் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட்டர் வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்ககிட்ட காமிச்சு அப்படி தான் நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஏன் மக்களே எங்கே பாருங்க, படத்தை பார்த்து வாங்குறேன் நம்ம ஒரு புரோட்டா. ஏன் மக்களே எங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது நம்ம ஒரு புரோட்டா. இது பட்டர், இது பனானா, சூப்பராக இருக்கு, செமையாக இருக்குண்ணா. ஒரு ஆம்லேட்டு என்ன ஆர்டர் பண்ணோம் நாங்கள். எல்லா ஊர்லேயும் வந்து டேபிளில் வந்து சால்ட்டும் பெப்பரும் வைப்பாங்க அப்படி தானே. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சால்ட்டும் இது வந்து ஜீரகப்பொடி, அதாவது குமின் பவுடர், ஜீரகப்பொடி வச்சுருக்குறாங்க. அதே போல் ஆலிவ் வைக்கிறாங்க. அந்த ஜீரகப்பொடி வந்து கொஞ்சம் ஒரு தூக்கலான ஸ்மெல், நம்ம சேம் ஸ்மெல் இல்லை, கொஞ்சம் ஒரு தூக்கலான ஸ்மெல் இருக்குது. அதுங்க நாங்கள் டாக்ஸியில் ஏறிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊபர் போல், ஊபர் மாதிரியா டாக்ஸி. இப்போ இது வந்து ஊபர் மாதிரி இன்னொரு ஆப், நான் உங்களுக்கு என் மகன் தான் கண்டுபிடிச்ச அந்த ஆப்பை. பிள்ளைங்கள்லாம் டிரைவராக இருக்கிறாங்க பாருங்கள், டாக்ஸி டிரைவர். ஓகே, இப்போ நாங்கள் போகிறது வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான மரக்கேஷில் உள்ள சூப்பரான ஒரு மார்க்கெட்டு கேட்டிங்களா. அங்கே போனது நான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் டெம்பரேச்சர் வெதர் வந்து இங்கே 40 டிகிரி மக்களே, டிகிரி செல்சியஸ். ஆனால் 40 டிகிரி மாதிரி தெரியல கேட்டிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூஃப் டாப் பார் இருக்கும் நிறையா. உங்களுக்கு சாப்பிட வந்திருக்கும், இது பயங்கர பசி. ஆனால் இது இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கேட்டிங்களா. எக்ஸ்பென்சிவாக நம்ம லண்டன் ப்ரைஸ்க்கு இருக்கும். அவங்க அழகாக சாப்பிட்றாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. பெரிய இதாக வந்துருக்குது. ஃபுட்டு வருது. இது என்னடா ஃபுட்டு? எங்கே வந்து என்ன ஃபுட்டை சாப்பிடுவான்னு பாருங்கள். அவனுக்கு திடீர்னு இட்டாலியன் ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசை வந்துடுது. குஸ்குஸ், மேபி கீப் இட் நெக்ஸ்ட் டு ஹிம். That's normal. With Madame Angia souvenir. Thank you. Bismillah. Much protein and collagen. So that's for him. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா அது காரம் எல்லாம் இருக்காது, ஆனால் நல்லா ஸ்பைஸ்டாக இருக்கும். எப்படின்னா வெஜிடபிள்ஸாக நிறைய இருக்குது, நமக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது. அண்டா எப்படி இருக்கு அஸ்டேன்? அண்டா உனக்கு குட் குட். இதான் வந்து சோக்ஸ்ன்னு சொல்கிறது. சோக்ஸ்னா கடைகள்னு அர்த்தம். இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு ஒரு 2000 தெருக்கள் மரக்கேஷன் அந்த மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் இந்த இதுக்குள்ளே இது நம்ம இந்த டர்க்கியில் இருந்துச்சு இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. டர்க்கி போல, டர்க்கியில் பார்த்து டர்க்கியில் பொறுத்தது தான். இதெல்லாம் ஷூ கடை, செருப்பு கடை. ஏன் வரங்க இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஆலிவ்ஸ் கேட்டிங்களா. ஓ, ஆலிவ்ஸ் விதவிதமாக இருக்குல்ல, ஃபுல்லாக ஆலிவ்ஸாக இருக்குது பாருங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆலிவ்ஸாக இருக்குதுல்ல. இது என்ன இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஆலிவ்ஸ். பார்க்கவே மேரினேட்டடான பண்ணதா என்னன்னு தெரியல. எப்பா பயங்கரமாக இருக்குது ஆலிவ்ஸ், நல்ல வாசம், சூப்பராக இருக்குல்ல. வேணுமாடா ஆலிவ்ஸு? விதவிதமாக இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல துளசி போல ஒரு ஹெப் வச்சிருக்காங்க. என்னது அது? மின்ட்டு. இது மின்ட், இது மின்ட். மின்ட்டா? மின்ட் மின்ட். மின்ட் மின்ட். சூப்பரா இருக்கு. இங்க உள்ள மக்களுடைய மெயின் உணவு வந்து இந்த ஆலிவ்ஸா தான் இருக்குது. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. சரி வாங்க அப்படி போயிட்டு போலாம், அங்க போலாம் வாங்க. கடல் போல போயிட்டே இருக்கு. நான் வந்து ஒரு கஃப்தான் வாங்கலாம், அங்கே கஃப்தான் நல்லா கிடைக்கும், அது வாங்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் கஃப்தானில் வந்து கட்டக்கை தான் இருக்குது. இவர் இங்கே உள்ள நல்லா இருக்கு பாருங்க ட்ரெஸ்லாம். வா, செமையாக இருக்குல்ல அது. சூப்பராக இருக்கு, அட்டிபொலியாக இருக்குது பாருங்க. வா, இதுதான் மெஜஸ்டிக்னு சொல்கிறது. இது வந்து இந்த மேரேஜுக்கெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நான் இப்படி ஒரு ராயலாக நான் பார்த்ததில்ல ட்ரெஸ். பார்த்தியா ராஸ்டேன்?
வாவ், they look nice. செம்மையாக இருக்குல்ல. கோல்டு மாதிரியே இருக்கு பாரு. ஓ வாவ், சூப்பராக இருக்குது. வாவ், ஃபார் இன்வைட் வெட்டிங்கா? இன்வைட் வெட்டிங்னா ரிசப்ஷனோ? மேபி ஃபார் த ரிசப்ஷன், வெட்டிங் ரிசப்ஷன். பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். இது ஃபுல்லாக ஜுவல்லரி ஷாப்ஸு. ஓ, லைட்ஸ் பாரு, அழகா இருக்கு. இதெல்லாம் கல் ஐட்டங்கள் என்ன? ஓ, இது எல்லாம் கப்ஸு இதெல்லாம். இவரை வந்து எல்லாரும் நீங்கள் பங்களாதேஷ்காரங்களான்னு இவரை பங்களாதேஷின்னு ஆகிட்டாங்க. நாங்களாம் ஆமான்ட்டோம். அதாவது இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் வரும்போது பங்களாதேஷ், இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிக்கணும். இல்லைன்னா நமக்கு விலை உரைச்சியே கிடைக்காது. கேட்டிங்களா? என்ன விலை டபுள் ஆயிரும். யூகேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். விலை 1லேருந்து 10 மடங்கு ஆயிரும். கேட்டிங்களா? அதனால இப்போதைக்கு இவர் பங்களாதேஷ், நான் இந்தியா. கேட்டிங்களா? இங்கே பாருங்க, ஃபுல் ஆடைகளின் ஆலயம் போத்தீஸ்ங்கிற மாதிரி என்னதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரல. இங்கே பாரு. ஓ, நிறைய இருக்குது இல்லை? நல்லா இருக்குது. இங்கே உள்ளவங்களும் இப்படி தான் போடுறாங்க. கேட்டிங்களா? ஒரு டாப் மட்டும்தான் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஒன்று இருக்கலாம். தட் இஸ் ஜிலேபி. ஓ நோ, தட் மே நாட் பி ஜிலேபி. ஜிலேபி மாதிரி இருக்கு பாரு. சீட்டுகளை பாருங்க, குவிஞ்சு கிடக்குது. பெய்டா, ஜிலேபி அந்த மாதிரி ஐட்டம் வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்குது. They look like Indian. எல்லாம் ஒரு தின்சான கேரக்டர்களாக தான் இருக்குது. என்னங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வந்து கொஞ்சம் இந்த யூரோப்பியன், ஆப்பிரிக்கன் இதெல்லாம் சேர்ந்த கல்ச்சர். அதனால பிரெஞ்சு இவங்கெல்லாம் சேர்ந்த கல்ச்சரா, அதனால அவங்க ஒரு தினசான நாட்டில் தான் இருக்குது. இங்கே இருக்கு கடலை மிட்டாயே எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்க. கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் மற்ற நட்ஸ்கள் அது இதெல்லாம். என்னென்னமோ பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வேலைக்கு போகணும்னு எனக்கு தெரியல உண்மையிலே. அது இதுன்னு சப்பு சவரன்னு எல்லாமே இருக்குது. இதில் எது ஆளுங்களான்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. வாட்சு கடையில இருந்து, துணி கடையில இருந்து அவங்களுக்கும் வித்துக்கிட்டு தான் இருக்குது, லைஃப் போயிட்டு தான் இருக்குது. இங்கே பாரு, இது என்னது? அதாவது ஹாலிடேக்கெலாம் வர்றது, ரிலாக்ஸிங் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாரு, இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட்டு பாருங்க, சந்தா போகுது பாருங்க. பத்தியா? போலாமா? போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்குண்ணே. நோ, ஃபுல்லாக லைட் எப்படிலாம் இருக்குல்ல? வாவ், சரி போகலாம், திருப்பி போகலாம். போகலாம். ஃபுல்லாக லெதர். இதில் கொஞ்சம் தப்பி போயிட்டோம்னா அவ்வளோதான். நாங்கள் இவ்வளோ தப்பிட்டோம். இப்போ ஆல்ரெடி வழிகட்டு தான் வருது. இது ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. இது பாரு, கார்பெட்டை பாருங்க, 1000 லட்சக்கணக்கில் இருக்குங்க. இதே போல் கார்பெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரீட்டு, இந்த பொடிகளுக்குன்னு ஒரு ஹெர்பல் மசாலா பொடிகளுக்கு அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்பா போயிட்டே இருக்கு. மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். ஸ்ட்ரீட்டே 4000 ஸ்ட்ரீட் இருக்குன்னு சொன்னால் பார்த்துங்க. 2000மா? 2000 ஸ்ட்ரீட்னா அப்போ எத்தனை கடைகள்? எனக்கு அதிசயமாக இருக்குது. இவ்வளோ பொருள் ஆள்கள் வாங்கிட்டு இருக்காங்கல்ல.
பொறுமையாக ஆளுகள் நின்று எல்லாத்துக்கும் விலை பேசி எடுத்தப்பா. உள்ள பெரிய மார்க்கெட்னா வெளியில வந்தா அதோட வேலை இருக்கு. நம்ம ஊர்ல திருவிழாவில் இருந்தா அப்படி ஃபுல் கடையா இருக்குது. என்ன போடுறாங்க, மெஹந்தி போடுறது எல்லாமே இருக்குது. ஓ செம்மையா இருக்கு. ஐயோ நோ 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 வி டோன்ட் ஈட். நத்தங்க இங்க எப்படின்னா நத்த பயங்கர ஃபேமஸ் இங்க. சாப்பிட வேண்டியதுல ஒரு பொருள். நான் ஃபுல் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். பட் நத்த இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ பார்த்தீங்களா 10 திராம் தான், ஒரு பவுண்டு தான் உங்களுக்கு. ஒரு பவுண்டுக்கு கீழே தான் எல்லாம் சுட பண்ணி ஆகிட்டு. அங்கே என்னது பாட்டா? இந்த ஏரியா பயங்கரமாயிட்டு. வரும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. திருவிழா போல ஆயிடுச்சு. அங்கே பாருங்க ஆட்டு தலை. இங்க பாருங்க இது ஆட்டு தலை. ஆமா பத்தியா அங்க பத்தியா பாம்பாட்டி பத்தியா? பாம்பாட்டி பாம்பு எனக்கு பிடிக்காதோ. ஐயோ ஐயோ அவர் பாம்பாட்டி இவர் குரங்காட்டி பாவம். எங்க ஒரு கோயில் திருவிழா நேரம் வச்சு எடுக்கத்தாங்க. கோயில் திருவிழா மாதிரி இருக்கா இது. இந்த மார்க்கெட்டு தினமும் உண்டு கேட்டிங்களா. ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் ஏர்லியாக க்ளோஸ் பண்ணுவாங்க, மற்றபடி தினமும் உண்டு. அங்கே ஒரு தலைவர் டான்ஸ் ஆட்டத்தை பாருங்க. டான்ஸ் ஆடினவங்கள வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஐயோ நீங்க இந்தியா ஐ லவ் யூ. எப்படின்னா என்னுடைய மூஞ்சி பாருங்க. Welcome India. Nice people. Nice. Welcome to Morocco. Thank you. செம்ம வரவேற்பா இருக்குது. இப்போ இங்கே ஜூஸ் வாங்கியிருக்கு கேட்டிங்களா. இது வாட்டர்மெலன், தர்பூசணி. இங்கே பயங்கர சீசன் இந்த டைம். இங்கே சம்மர் டைம் வந்தால் இங்கே தர்பூசணி தான் பயங்கர சீசன். பயங்கர டேஸ்ட்டு, நல்லா டேஸ்ட்டு. ஒரு இது 2 பவுண்டு 20 திராம், 1.5 பவுண்டு பக்கம். நல்ல டேஸ்ட் ஒர்த்து. பயங்கர அங்கே ஒரு மேளம். அங்கே மேளத்தை பாரு. பயங்கர பிஸியாக இருக்குது. இந்த கடைகள்லாம் ஜூஸ் வாங்க வந்தாச்சுன்னா முதல்ல என்ன ஜூஸ் வாங்கணும்னு நம்ம வச்சுட்டு அந்த ஜூஸில் கொஞ்சத்தை நமக்கு போய் டேஸ்ட் பண்ண முதல்ல கொடுக்குறாங்க. இது நாங்கள் இப்போ 3வது டைம் ஜூஸ் குடிக்கிறோம். 3வது டைம் ஜூஸ். ஜூஸ் மட்டும் செம்மங்க. வேறு எந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாலும் ஜூஸ் நான் சொல்லி மாளா இருக்கும். எங்கேயுமே கிடையாது. போலீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இடையில போலீஸ் ரோந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நல்ல பாதுகாப்பு. அங்கே ஒரு பாம்பு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆனமே உங்களுக்கு ஜூஸ் கடை தான் அந்த இதில். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இது 1070 இது இருந்துட்டு இருக்கிறதுல அந்த காலத்தில் மன்னர்கள் மக்கள் இங்கே நிறைய கடைகள் வைக்கணும், நிறைய பிஸ்னஸ் புழங்கணுங்கிறக்காக மன்னரே முன்னால் உட்காந்துருப்பாராம். எல்லாருக்கும் ஜூஸ் கொடுப்பாராங்க. இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மன்னர் உட்காந்து ஜூஸ் பண்ணி கொடுத்து வரவேற்பாராம். ஸோ அதனால தான் அந்த இதுக்காக தான் ஃபஸ்ட்டே இங்கே ஜூஸ் கடைகள்லாம் வச்சுருக்குறாங்க. அது இப்போவும் பழக்கமாக இருக்குது. இப்போ மன்னர் இருக்க மாட்டார், மக்கள் வச்சு நடத்துகிறாங்க. 1070 இது பழக்கம் இருந்துகிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இஸ் கிரேட். நம்ம ஊரில் எப்படி டிராஃபிக் போலீஸ்னு இது பண்ணும், அதே மாதிரி இங்கே லண்டனில் எப்படி கிடையாது பாருங்க. டிராஃபிக் போலீஸ்னு எல்லாத்தையும் இது பண்ணுது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி. ஏன்னா இதில் கார் நிற்க மாட்டேங்குது. இந்த லைன் போட்டதில் நிற்கணும், ஆனால் நிற்க மாட்டேங்குது நம்ம ஆளுகள் கிராஸ் பண்ணுறதுக்கு. சாரி, இப்போ லண்டன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவாங்க. இங்கே நிறைய டிராஃபிக் இருக்கனால ஏன்னு தெரியல நிற்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் போய் நிற்க விட்டால் தான் நிற்கிறாங்க.
டாக்ஸி மட்டும் பயங்கரமாக பேரம் சொன்னாங்க கேட்டிங்களா. இப்போ நாங்களே கொஞ்சம் கூடுதல் கொடுத்தா போகிறோம், வேறு வழி இல்லை. பயங்கர டயர்டாகிடுச்சு, வீட்டுக்கு இப்போ போனதான் உண்டு. ஆனால் நம்மளை நல்லா கண்டு வச்சுருக்குறாங்க. இல்லை பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக வரும்போது 30 வந்தோம். சரி போகும்போது டிராஃபிக் அதுன்னு சொல்கிறாங்க, வாட் எவர் இட் இஸ். ஆனால் அது வந்து ஆப்பில் புக் பண்ணி வந்தது. ஆமாம், பயங்கர கூத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இருந்துக்கிட்டு திரும்பி போகிறக்கு அட்ரஸ் அங்கே போட்டு கொடுக்குது. இங்கிலீஷ் தெரியாதனால மனுஷப்பட வேண்டிய பாடு. என்ன தான் ட்ரான்ஸ்லேட்டரை வச்சு இது பண்ணாலும் அழுக தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில் வந்து அங்கே மார்க்கெட்டினுடைய பாதி இன்னும் இருக்குது மார்க்கெட்டு, அது இன்னொரு நாள் போவோம். பாதி பகுதியை பார்த்துட்டு இன்றைக்கி வந்தாச்சுது. சூப்பரான நாள், அடிப்படையான நாள். ஆனால் பார்த்தீங்கன்னா இது 38 டிகிரி, இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. வெதர் வந்து நல்ல சூடே தெரியல. ஆனால் நீங்கள் இதே இது 4 மணிக்கு முன்னே கிளம்பிருந்தோன்னு வைங்க, பயங்கர ஸ்வெட்டிங் ஆகும். இப்போ நல்லாயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன் கேட்டிங்களா, இல்லைன்னா அது போய்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதான் மொரக்கன் வீடியோஸ். ஓகே, நம்முடைய மரக்கேஷ் வீடியோஸ். மறக்காமல் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.